Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இங்க பாருங்க பாஸ், இத ஒரு பழைய எறும்பு கடையில போட்டு காசாக்கிடுங்க. முடியலன்னா குப்பை தொட்டியில போட்டுருங்க. இது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஐயோ, இது வேலை செஞ்சாதானே என்னால வேலை செய்ய முடியும். ஒருவேளை நான் இந்த புல்டோசரை வித்து கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க என்னோட புல்டோசரியா? ஆனா இதை யாரு வாங்குவாங்க சார்? இது 55 வருஷம் பழசு. இந்த கம்பெனியோட பேரு அயன் அண்ட் ராக் கம்பெனி சார். அந்த கம்பெனியை மூடியே பல வருஷம் ஆச்சு. நீங்க அதை பத்தில கவலைப்படாதீங்க. கோர்புரி நகர்ல இதை வாங்கறதுக்கான முட்டாள்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட ஏமாத்தி இது எப்படியாவது நான் வித்து காட்டுறேன். அப்புறம் எவ்வளவுக்கு வைக்குதோ அந்த அமௌண்ட்ல பாதி எனக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்ன டீல்? ஓகேவா? சொல்லுங்க. சரி சரி, எங்களுக்கு இதுல சம்மதம் தான். அப்படின்னா ஓகே. இதுக்கு கோல்டு கலர்ல பெயிண்ட் பண்ணி டோ வண்டியில நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைங்க. அப்புறம் நடக்கிறத நீங்களே பாருங்க. வாங்க வாங்க, இந்த லக்கி சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள யாரோட பேருக்கு லாட்டரி விழுதோ அவங்களுக்கு இந்த அழகான தங்க புல்டோசர் கிடைக்க போகுது. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு சீட்ல அவங்க பேரை எழுதி இந்த பாக்ஸ் குள்ள போடுங்க. மோட்டு இதோ இருக்கு என் பேருக்கு எழுதின சீட்டு. என் பேருக்கு மட்டும் இந்த பரிசு கிடைச்சதுன்னா நான் இந்த புல்டோசரை வச்சு கோர்புரி நகரத்துல நிறைய நன்மைகள் பண்ணுவேன். இவன் தான் நான் சொன்ன ஆளு. இவன் பேர் வர மாதிரி சீட்டை எடுங்க. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாருமே இல்லையா? அட சொல்லுங்கப்பா. அப்படின்னா அந்த லக்கியான பர்சன் யாருன்னு இப்ப பார்க்க போறோம். நண்பர்களே, இன்னைக்கு அந்த லக்கியான பர்சன் யாருன்னா மிஸ்டர் மோட்டு அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோட்டு அவர்களே, இந்த தங்க புல்டோசர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா மோட்டு, இதை இங்க கொண்டு வரதுக்கான காஸ்ட் அப்புறம் போட்டி நடத்துறதுக்கான செலவும் 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்கும். 1 லட்சமா? எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இதை கொடுங்க. எனக்கு இந்த தங்க புல்டோசர் கண்டிப்பா வேணும். சாரி, யார் பேர் வந்திருக்கோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்க வாங்க மறுத்துட்டாங்கன்னா நான் மறுபடியும் குலுக்கல் போட்டு சீட் எடுப்பேன். அப்புறம் அதுல யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு கிடைக்கும். சார் ஜான் பேசுறதுல நீங்க காதுல வாங்கிக்காதீங்க சார். இவன் எப்ப பாரு ஃப்ளை பண்ணிட்டே இருப்பா சார். லூசு சார். இந்த புல்டோசரை வச்சு இவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? போய் சொல்றேன். என்னால எப்படி ஃப்ளை பண்ண முடியும் மோட்டு? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. எப்படியா? இப்படிதான்டா சார். நான் இப்ப வந்துறேன் சார். 1 லட்சத்தை எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன் சார். 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம். மோட்டோ, ஏய் மோட்டோ, நீ எங்க போய்கிட்டு இருக்க? இவ்வளவு காசு எடுத்து எங்கடா போற? இப்படி அப்படி என்ன பாருங்க சார். 1 லட்சம் முழுசா 1 லட்சம் இருக்குது சார். என்னது? இந்தாங்க உங்க புல்டோசரோட சாவி. ஐயா, You are a lucky man. Okay, bye. See you. Good luck, buddy. மோட்டோ, யாரும் உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தல இல்ல? பதிலோ தங்கத்தால செய்யப்பட்ட புல்டோசர் என் கையில இருக்குடா. அப்படி இருக்கும்போது எப்படி அவனால என்ன ஏமாத்த முடியும்? மட்டும் என் தம்பி, என் நண்பா, அதெல்லாம் விடுப்பா. இப்ப நீ என்ன செய்ய போற அத சொல்லுப்பா. ஆமா, அட செய்யறதுக்கு என்ன பெருசா இருக்கு? நம்ம சிங்கம் சார் கையில தேங்காவை கொடுத்து நல்ல விதமா ஆரம்பிச்சு வைக்க சொல்ல வேண்டியது. முடியாது. இனிமே நான் உன்னோட எந்த விடாமையும் திறந்து வைக்க மாட்டேன். முடியாது. ஏன்னா எப்ப திறந்து வச்சாலும் அதுல நான் தான் மாட்டிக்கிறேன். ஓகே சார், நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மட்டும் கொடுங்க சார். இந்த ரிப்பன் கட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. என்ன
ஒரு கம்பீரம். ஐயோமா மோட்டு, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த புல்டோசர் மேல யார் கண்ணோ பட்டு இருக்கேன். என்ன சார் சும்மா கேட்க பக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இருங்க சார், இதோ வரேன். வண்டியை தள்ளுங்கய்யா. ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. மோட்டு ஸ்டாப். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்னுடு, சொன்னா கேளு. ஸ்டாப் 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 ஸ்டாப். சிங்கம் சார், இது நிக்கவே மாட்டேங்குது சார். இந்த வண்டியில பிரேக் பிடிக்கல சார். அத பாவி, ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் எனக்கே வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா மோட்டு? சொன்னா கேளு எவ்வா. இல்ல முடியாது. இந்த வீட்டை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு 5 லட்சம் வேணுமா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு 5 லட்சம் ரூபாய் பத்தாது. இதை உடைக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். இவரு ரொம்ப சரியா சொன்னாருப்பா. நீங்க நம்ம ஆளுங்க, அதனாலதான் 5 லட்சம் ரூபாய் கேட்டேன். புரிஞ்சுதா? அங்க பாருங்கப்பா எல்லாரும் மேல என்னன்னு. நீயும் வந்துடு. ஓடு. வந்துருங்க. அடடே மோட்டோனே, சூப்பர், கலக்கிட்ட நீ. தேங்க் யூ. நீங்க என் பில்டிங்க ஃப்ரீயாவே உடைச்சு கொடுத்துட்டீங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச். யூ ஆர் வெல்கம் சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சாடா. எதுக்காக என்ன இப்படி துரத்துற மோட்டு? நான் என்ன பண்ண? ஏன் இப்படி பண்ற? ஏன் மோட்டு? என்னடா அது பெரிய பிரச்சனையா போச்சு. இது எப்படி நிப்பாட்டுறதுனே தெரியலையே. மோட்டு விட்டுடு. எதுக்காக என்ன இப்படி துரத்தி வந்துகிட்டு இருக்க? நான் அப்படி என்ன பண்ண? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மோட்டு? நான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு திருடன் தானே. என்ன எதுக்காக துரத்துக்கிட்டு வர? எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது. இந்த ட்ரெயின் கெட்டு போச்சு. எதிரில இருந்து ஒரு ட்ரெயின் வரும். சீக்கிரம் வாங்க, அத வந்துருச்சு ட்ரெயின். இறங்குங்க, கீழே இறங்குங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் இறங்குங்க. யாராவது சொல்லுங்கப்பா, இதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லுங்கப்பா. மோட்டு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக துரத்தி வந்துகிட்டே இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. மோட்டு அண்ணே, ரொம்ப 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 நன்றி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க அண்ணே. நன்றி, வரோம். மோட்டு வாழ்க வாழ்க. மோட்டு வாழ்க. வாழ்க. நல்ல வேலை நினைச்சு. எப்பா ரொம்ப நன்றிடா சாமி. அடடா. பத்லு எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா பத்லு. பாத்தியா மோட்டு, நிச்சயமா இது தங்க புல்டோசர் இல்ல. இத நான் தண்டனக்கட்டானோட ஆளுங்களை பிடிச்சி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜான் அந்த கான்ட்ராக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை நல்லா ஏமாத்திட்டான் மோட்டு. இப்ப நாம என்ன பண்றோம்னா அவனை நல்லா ஏமாத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மோட்டுவும் பத்துலுவும் எங்கிட்டு இருப்பாங்க? எதுக்கு சார்? என்ன விஷயம்? நாங்க ஒரு பெரிய கம்பெனியை சொந்தமா வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையான ஒரு புல்டோசர் அவங்க கிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த புல்டோசரை ஒரு கோடி ரூபாய் கொடுத்து நாங்க வாங்க தயாராகி இருக்கோம். ஒரு வேலை எனக்கு பாதி கொடுத்தா அந்த புல்டோசரை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை வெளியே 2 கோடி ரூபாய்க்கு வித்துடலாம். என் ஐடியா எப்படி? நல்லா இருக்கா? ஓகே, அப்படியே பண்ணிடுவோம் சார், புல்டோசர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும். சொல்லுங்க சார்.
சார் இதுக்கு உங்களுக்கு சம்மதமா இல்லையா சம்மதம் சம்மதம். மோட்டு பத்ரு நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடு. இந்த புல்டோசரை இவர் தான் தங்கன்னு போய் சொல்லி உன்கிட்ட ஏமாத்தி வித்துட்டாரு. இப்ப இவர் பண்ண தப்புக்காக பிராய்ச்சித்தை தேடலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கவும் தயாராகி இருக்காரு மோட்டு. ஓகே, காசு கொடு, அதுவும் இப்பவே. சிங்கம் சார், இந்தாங்க. இத வந்து பொற்புரை நகர் மக்களோட நல்ல வாழ்வுக்காக செலவு பண்ணுங்க சார். சாவியை கொடு மோட்டு. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் டுபாகர், ஒரு முக்கியமான வேலைக்காக நாங்க அமெரிக்கா போக வேண்டியது இருக்கு. சாரி, இன்னைக்கு நம்ம மீட் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாம எப்போ சந்திக்கலாம்னு மட்டும் சொல்லுங்க. என்ன ஒரு 100-200 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். நீங்களா போன்ல பேசுனீங்க? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.